கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நேற்று தினத்தினுடைய சாட்சியின் துவக்கத்தை நான் இன்றைக்கு சொல்கிறேன். இந்த பூமியில் நிறைய பேர் பேசுகிறத நம்ம கேட்டிருக்கோம். நீ இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை எனக்கு, நீ இல்லாமல் என்னால் இந்த பூமியில் வாழ முடியாது, நீ தான் எனக்கு எல்லாமே, உன்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது, உன்னை பார்க்காம இருக்க முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் நான் யோசிப்பேன், இந்த வார்த்தைகள் எல்லாம் ஜீவனை கொடுக்குறதே ஏசப்பா தான். ஆனால் நம்ம யாருக்காக வாழ்ந்துட்டுருக்குறோம்? பூமியில் எல்லாருமே ஒரு நாள் மண்ணுக்கு போகிறோம். அந்த மண்ணிலேருந்து வந்தவங்க தான் எல்லாருமே. நமக்கு உயிரை கொடுத்து நமக்கு எல்லாத்தையும் கொடுத்து வாழ வைக்கிறது அவர். ஆனால் நம்ம ஆண்டவருக்காக வாழாமல் நிறைய பேர் மனுஷர்களுக்காக வாழ்ந்துட்டுருக்குறோம். இப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கைலாம் நம்ம இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது உண்மையாகவே அவங்களுடைய லைஃப்பில் நிம்மதியே இருக்காது. நீங்கள் மனுஷன் மேலே வைக்கிற அந்த அதிகமான அன்பை ஆண்டவர் மேலே வச்சு பாருங்கள், உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்னு. நானும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் வந்தேன். ஒரு சில பேர் மேலே அதிக பாசம் வச்சு அதிக அன்பை வச்சு வாழ்க்கையில் நிம்மதியில்லாத போன நாட்கள் தான் அதிகம். ஏன்னா எனக்காக என் ஏசப்பா மட்டும்தான் எனக்காக எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாவத்தை, நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தினுடைய காயங்களை ஏற்றுக்கொள்கிறது அவர் மட்டும்தான். வேறு எந்த மனுஷனும் எனக்காக இந்த பூமியில் ரத்தம் சிந்தவே முடியாது, எனக்காக உயிரை கொடுக்கவும் முடியாது. என் ஏசப்பா மட்டும்தான் எனக்காக உயிரை கொடுத்து என்னை தேடி வந்து என் மேலே பாசத்தை வச்சு அவர் பிள்ளையாக ஏற்றுக்கிறாங்க. அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் யாராவது இப்படி மனுஷர்கள் மீது அதிக அன்பு வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியை இழக்காமல் நீங்கள் ஆண்டவர்கிட்ட வாங்க, ஏசப்பா கிட்ட வாங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி வாழ்க்கையில் உங்களுக்கு அளவற்ற ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் என் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நிச்சயம் ஏசப்பாவை தேடி வாங்க. ஏசப்பா பெரிய அற்புதங்களை என் வாழ்க்கையில் செய்தார், அதே அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையை என் தேவன் செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.